முக்கியமான அப்டேட் பார்ப்போம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டிஎன் பீப்புள் அப்படிங்கிற நம்ம சேனல் நேம் தான். அதை சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே ப்ரைவேட் சேனலில் மோஸ்ட்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட்ஸ் ஃபுல்லாக ஃப்ரீயாக கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க, சார் காலேஜ் வந்து எப்போ சார் ஓப்பன் பண்ணுவாங்க, எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிட்டு காலேஜ் எப்போ சார் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குங்க. மோஸ்ட்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேற்று ஃபோன் கால்ஸே ஒரு 7 பேர்கிட்ட ஃபோன் பண்ணிட்டாங்க. டெலிகிராமு வாட்ஸ்அப்லேயும் சரி நிறைய மெசேஜ் எல்லாமே வந்துட்டு, ஏன்னா நேற்றோட ப்ராசஸ் முடிஞ்சு ஏற்கனவே இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிச்சுட்டு நாட் வில்லிங் கொடுத்தவங்க நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்லைடிங் வில்லிங் கொடுத்தவங்க வந்து கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு சீட் அலாட்மெண்ட் வந்து முந்தானேத்து வந்து வந்துருந்துச்சு. செகண்ட் ரவுண்டுக்கு கவுன்சிலிங் வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து முந்தானத்து வந்துட்டு, அதே போலயே ஃபஸ்ட் லேடிங்க்கும் ரிசல்ட் வந்து அன்றைக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து மோஸ்ட்லி ஆஃப் த வேலை வந்து முடிஞ்சிட்டு இப்போ எல்லாருமே கேட்குங்க, சார் காலேஜ் வந்து எப்போ சார் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டே இருந்தீங்க. அதுக்கு இந்த வீடியோவில் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சோங்க. எல்லாருமே வந்து எல்லா காலேஜும் ஒரே போல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே சார் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த காலேஜ் மென்ஷன் பண்ணி எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சில பேர் வந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி இந்த காலேஜ் மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க. ஏன்னா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் டிஎன்ஏக்கும் வந்து ஜாயினிங் டேட் வந்து ஃபஸ்ட்டில் இந்த இதை போட்டுருவோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா எக்ஸ்ப்ளனேஷனுமே யூனிவர்சிட்டியில் கேட்டாச்சு, அவங்க யூனிவர்சிட்டியில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல வேரியேஷன் இருக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நல்லா புரிஞ்சோங்க. டிஎன்ஏக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் காலேஜ் ஜாயின் பண்ண டேட் வந்து இது வேரி ஆகும். என்ன சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்களுக்கு வந்து இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு மார்ச் 14 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளையோட வந்து அந்த கவுன்சிலிங் ஃபீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 56,000 டியூஷன் ஃபீஸ் வந்து கட்ட சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நாளையோட அவங்களுக்கு கவுன்சிலிங் அந்த டியூஷன் ஃபீஸ் வந்து முடியுது, நாளை கட்டுறதா லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போது டிஎன்ஏக்கு சார் எப்போ சார், அப்போ அந்த இது வந்து நல்லா புரிஞ்சோம். அண்ணாமலைக்கு டிஎன்ஏக்கு இனிமேல் நீங்கள் ஒத்து போகாது. என்ன ரேங்க் லிஸ்ட்டில் ஒத்து போயிருக்கோம், கவுன்சிலிங்கில் ஒத்து போயிருக்கோம், ரேங்க் லிஸ்ட் டிஎன்ஏ விட்டதுக்கப்புறம் தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு விடுவோம் அப்படிங்கிறது வந்து ஒத்து போயிருக்கும். இன்னும் வந்து டிஃபர் ஆகும். அண்ணாமலை யூனிவர்சிட்டி டீன் டீமே கேட்டாச்சு, அவங்களோட ஐஆர் அஃபீஷியல்ஸ்டையும் கேட்டாச்சு, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர்கிட்ட மென்ஷன் பண்ணி கேட்டாச்சு. அதனால் இப்போ டிஎன்ஏக்கு தான் நீங்கள் வந்து தனியாக பார்க்கணும். இனிமேல் வீடியோ வந்து டிஎன்ஏக்கு தனியாக வரும். டிஎன்ஏக்கு இன்னும் என்னென்னலாம் ப்ராசஸ், டிஎன்ஏக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போது ஒரு 2700 பேர் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் அலாட்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து ஒரு 898 பேர் வந்து முந்தானத்து வந்து நம்ம என்ன பண்ணிட்டாங்க, சீட் அலாட்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. ஒரு 3600 பேர் வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. இவங்க வரைக்கும் காலேஜ் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த செகண்ட் ரவுண்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா, மார்ச் அந்த டேட் வந்து சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க தெரியுமா. அப்போது அவங்க வந்து ஸ்டடி வெரிஃபிகேஷனுக்கு போகணும். மார்ச் 15, 16, 17 ஆகிய தேதியில் வந்து ஸ்டடி வெரிஃபிகேஷன் 2 வந்து அவங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போடுவோம். அப்போது அதில் பண்ணால் தான் உங்களுக்கு வேக்கன்சி இருக்கா அப்படிங்கிறதே தெரியும். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து மார்ச் 19/3/2022 வந்து ஸ்லைடிங் 2 வந்து இருக்குது. ஸ்லைடிங் 1லேயும் பார்த்த வில்லிங் கொடுத்தவங்களுக்கு ஸ்லைடிங் 1, ஸ்லைடிங் 2, ஸ்லைடிங் 3 வந்து போவாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐ கோட்டா 20ஆம் தேதி காலையில் நடக்கு. என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டா வந்து 20ஆம் தேதி ஈவினிங் நடக்கு, ஆஃப்டர்நூன்னு சொல்லுவாங்களே, ஆஃப்டர்நூனில் நடக்கு. அந்த ப்ராசஸ் வர நடக்கு. அடுத்து வந்து ஸ்டடி வெரிஃபிகேஷன் 3 தேர்ட் ரவுண்டு சொல்கிறாங்க. 22, 23, 24 ஆகிய தேதிகளில் வந்து ஸ்டடி வெரிஃபிகேஷன் வந்து நடக்கு. அந்த ப்ராசஸுமே லாங் ப்ராசஸாக வந்து நடக்கு. காலேஜ் ஜாயின் பண்ணிக்க அது நடக்கு. அடுத்து வந்து ஸ்லைடிங் 3 லாஸ்ட் ப்ராசஸ். ஸ்லைடிங் 3 வந்து எப்போ நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26/3/2022 வந்து நடக்கு. 26/3/2022 முடியுது. ஸ்லைடிங் ப்ராசஸ் 3 முடிஞ்சிச்சு. யூனிவர்சிட்டியில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங் ப்ராசஸ் 3லையுமே வேக்கன்சி இருந்தால் சார் நாங்கள் 4th ஸ்லைடிங் வந்து வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ வந்து 4th ஸ்லைடிங் வந்து வேக்கன்சி இருக்கிற பட்சத்தில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவங்களும் இதான் மென்ஷன் பண்ணாங்க. சீட் இருந்தால் லாஸ்ட் இயர் வந்து சீட் இருந்துச்சு சார், இந்த இயர் வந்து கட் ஆஃப் வேறு ஹெவியாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இல்லை, கவுன்சிலிங் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டு, இன்னும் அடுத்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த கேரியர்
அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 12th பாஸ் அவுட் ஆகிறாங்கல்ல, இந்த மார்ச்சில் இந்த மேல வந்து அவங்களுக்கு டெஸ்ட் வைக்காங்களாம். ஜூனில் ரிசல்ட் அப்படிங்கிற டேட்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த அட்மிஷன் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நாங்கள் அதுக்கு தான் வந்து பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து காலேஜ் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. 4 ஸ்லைடிங் வந்து இருக்கிற பட்சத்தில் இந்த அடுத்து சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஸ்லைடிங் 3, 4 வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற பட்சத்தில் நல்லா பொறுத்தவங்க வேகன்சி இருந்தால் உங்களுக்கு வந்து 28, 29, 30 ஆகிய தேதிகளில் வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் வந்து நடக்கும். ஏதாவது ஒரு டேட் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக், ஏப்ரல் 2, 3 ஆகிய தேதியில் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏப்ரல் 2, 3 ஆகிய தேதியில் வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு முக்கியமான ப்ராசஸ் எல்லாருக்குமே. ஏப்ரல் 2, 3 இப்போ அக்ரிகல்ச்சரா 10 கவர்மெண்ட்டுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி அப்படி அந்த ஃபஸ்ட்டு வீக் சொல்லிட்டாங்க. ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்னா இப்போ டிஎன்ஏக்கு என்ன பண்ணணும், அந்த கவர்மெண்ட்டுக்கு அக்ரி 10 காலேஜா, 26 அஃபிலியேட்டட் காலேஜா, எல்லாம் ஒரே டேட்டில் தான் நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணணும். ஹார்டி 3, 5, 4 காலேஜ் கவர்மெண்ட்டாக, 2 அஃபிலியேட்டட் எல்லாம் ஒரே தான். ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ், ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், எல்லா கோர்ஸுமே செரிகல்ச்சர் எல்லா கோர்ஸுமே வந்து ஒரே டேட்டில் தான் போகணும். நீங்கள் வந்து அந்த ஏப்ரல் 1 இல்லை 31ஆம் தேதி ஒரு 3 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 3 டேஸ் 2 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போமே எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சிட்டல, இப்போமே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராசஸ் வந்து ரெடி பண்ணி நீங்கள் அந்த கண்டிப்பாக வந்து காலேஜில் நீங்கள் காண்டிட்டு சொன்ன மாதிரி மெயில் வந்து வரும். இந்த டேட்டில் இந்த டைமில் மென்ஷன் பண்ணி ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு வந்து மெயில் வந்து வரும். அதுவுமே நம்ம உங்களுக்கு ஃபுல் கைட்ஸ் வந்து கொடுத்தே தான் இருப்போம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு எந்த வரிசுமே இல்லை. கண்டிப்பாக ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக் வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால் எல்லா பேரண்ட்ஸுமே ரெடி பண்ணி வச்சு சொல்லிடுங்க. அது மட்டும் கேட்காங்க, சார் டியூஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ சார் உள்ளே போனோடனே கட்டணும் அப்படிங்கிற நீங்கள் எதுவுமே ஒரி பண்ண தேவையில்லை. ஏற்கனவே 20,000 டியூஷன் ஃபீஸு கட்டியாச்சு. இன்னொரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் இன்னொரு இது கூப்பிடுவாங்க. செமஸ்டர் ஃபீஸ் 20,000 வந்து கட்ட சொல்லுவாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து சில காலேஜில் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து வித்தியாசமாக இருக்காங்க. சில காலேஜ் வந்து என்ன பண்ணால் போன உடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் டெபாசிட் அப்படிங்கிற சொல்லுவாங்க. காஸ்ட் அண்ட் டெபாசிட் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே வாங்கிடுறாங்க. அந்த 5,000 கிட்ட ஸ்டார்டிங்லேயே வாங்கிடுறாங்க. சில காலேஜ் வந்து ஒரு 10 days 15 days கழிச்சு தான் வாங்குறாங்க. சில காலேஜ் வந்து மொத்தமாகவே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே வாங்கிடுறாங்க ஹாஸ்டல் ஃபீஸு. எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். ஒரு காலேஜ் மென்ஷன் பண்ணி வீடியோஸ் வந்து பேக் பண்ணி போடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.